ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. கிழக்கு மாகாணத்தில மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில தற்போது காலநிலை சம்பந்தமாக தெரிவிக்க விரும்புகின்றேன். இதற்கு யாராலும் முன்கூட்டி தெரிவிக்க முடியாது, அனுமானிக்கவும் முடியாது. ஆனால் நாங்கள் ஒரு எச்சரிக்கையாக இருக்கலாம். இந்த நவம்பர், டிசம்பர் மாதங்களில் காலநிலை மிகவும் மோசமாக காணப்படும். மழைகள், காற்று, தாளமுக்கம் என்று நாங்கள் ஒவ்வொரு வருடம் பார்க்கக்கூடியதாக தான் இருக்கும். ஆனால் இந்த வருடம் தாளமுக்கம் மிகவும் அண்மையில் காணப்பட்டது. அதாவது கடலோர கிழக்கு மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து 170 கிலோமீட்டர் தொலைவில் இன்று காலை காணப்பட்டது. மழை வீழ்ச்சியும் 150 மில்லி லிட்டர் அளவு தற்போது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நிறைய நிறைய இடங்களில் வெள்ளங்களை காண முடிகிறது. வீடுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பல செய்திகளை நாங்கள் முகநூல் ஊடாகவும் மற்றும் செய்திகள் ஊடாகவும் காணக்கூடியதாக இருக்கின்றது. இது எவ்வாறு இருப்பினும் நாங்கள் எச்சரிக்கையாக இருப்பது எங்களுக்கு அது நன்மை பயனளிக்கும் என்பதாய் என்னுடைய கருத்து. நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற விஷயம் மட்டக்களப்பு மாவட்ட கடல் பிரதேசம் தற்போது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படுகிறது. மழையுடன் கூடிய காற்று வானிலையை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இது இன்று மட்டுமல்ல, நாளை நாளை மறுநாளும் தொடரலாம் என்றுதான் வானிலை மையம் எதிர்கூறுகின்றது. நாங்கள் இதனை விண்டி ஆப்பின் ஊடாக மிகவும் இலகுவாக காண முடியும். விண்டி ஆப் ஊடாக நாங்கள் பார்க்கும்பொழுது தற்போது காணுவது இலங்கை, இதுதான் இலங்கை மேப். ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பிலிருந்து பார்க்கலாம். நீங்கள் 168.6 கிலோமீட்டராக காணப்படுகிறது. இந்த தாளமுக்கம் நாங்கள் எதிர்கூறுகின்றோம். மாலை 6 மணி அளவில் மாலை 6 மணிக்கு மட்டக்களப்பு மாவட்டத்தின் கரையோர பிரதேச ஊடாக வடமாகாணத்துக்கு தாளமுக்கம் செல்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. 26ஆம் தேதி காலை 3 மணி அளவில் திருகோணமலை அண்மித்து காணப்படும். 7 மணி அளவில் திருகோணமலையை தாக்கலாம் என்றுதான் இந்த விண்டி ஆப்பின் ஊடாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எது எவ்வாறாக இருப்பினும் நாங்கள் முன்கூட்டியே அனைத்திற்கும் தயாராக இருப்பது எங்களுடைய முன்னெச்சரிக்கை. தயவுசெய்து அனைவரும் மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இருப்பதுதான் எங்களுக்கு உகந்ததாக இருக்கும். இதில் காட்டப்படுவாறு சில வேளைகளில் நடக்கலாம், சில வேளைகளில் நடக்காமல் போகலாம். ஏனென்றால் இது ஒரு இயற்கை சம்பந்தப்பட்ட விடயம். இயற்கையின் முன்னால் நாங்கள் எதுவுமே ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் நாங்கள் முன்னெச்சரிக்கையாக இருப்பது எங்களுடைய நலனை பாதுகாக்கும். Thank you very much.